நேற்றிரவு 7:45 நேரத்துக்கு சென்னையில் அதிகாரிகளோடு கலந்து பேசிக் கொண்டிருந்த போது கடவுளில் ஒரு சம்பவம் ஏற்பட்டு கூட்டம் ஏற்பட்ட மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பல பேர் மூச்சுத்திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு செய்தி எனக்கு கிடைச்சது. செய்தி கிடைச்ச உடனே இந்த கடவுள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டேன், உண்மையா உடனடியாக மருத்துவமனைக்கு போங்க போய் தான் பாருங்கன்னு சொன்னேன். அதே போல கலெக்டர் தொடர்பு கொண்டு நான் கேட்டபோது அவரும் சில விஷயங்கள் தான் சொன்னாரு. அடுத்த 5 நிமிடங்கள்ல மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 4-5 பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க செய்தி வந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா அதிகமான பேரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் பார்த்தா மரண செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கிறேன். அவங்க மரண செய்தி வர ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு விஷயம் கொண்டு உடனடியாக இந்த மாவட்டங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் தொடர்பு கொண்டேன். அந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் அவருக்கு கேட்டிருக்காரு. அவரை தொடர்பு கொண்டு ஏன் தொழிலுக்கு போக சொல்லி உத்தரவுப்பட்டு ஆர்வம் பண்றாரு. அதற்கு பிறகு அவருடைய மக்கள் நலவரத்தில் மாசு கொடுத்து சென்னையில் உடனடியாக போய் நான் பாருங்க அப்படின்னு அவரே அனுப்பிச்சு வச்சேன். அப்புறம் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகிய அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அவருடைய பற்றி கவனிக்க வேண்டும் என்று பொறுப்பாளர்களுக்கு நடவடிக்கைகள் சொல்லி உத்தரவிட்டு அவர்களை அனுப்பி வச்சேன். அந்த செய்திகள்லாம் என் மனசை கலங்கடிச்சது. அதுக்கு பிறகு உடனடியாக நான் தலைமைச் செயலகத்துக்கு போய் அந்த மூத்த அமைச்சர் துறைமுருகன் அவர்கள், நேரு அவர்கள், வேலு அவர்கள் அமைச்சர் சென்னை போட்டாங்க. தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டேன். அதிகாரிகளை அழைச்சி டிஜிபி அழைச்சி அதை கூட கலந்து பேசி என்னென்ன செய்யலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி நடந்துட்டு கேட்டேன். எல்லாரையும் முக்கியமான பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதிகாரிகள், கடவுளை ஒட்டி இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம், மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக இந்த பகுதிக்கு கடவுளுக்கு போகும்படி உத்தரவிட்டு அவங்கெல்லாம் முன் சென்றிருக்கிறாங்க. அதை நான் விசாரித்தேன். ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக அறிக்கை வெளியிட்டிருக்கேன். பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் 39 உயிர்கள் இதுவரைக்கும் நாம் இழந்திருக்கிறோம். இதுல ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், ஆண் குழந்தைகள் 4 பேர், பெண் குழந்தைகள் 5 பேர். ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேர் இழந்திருக்கிற சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. மேலும் 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதுல 26 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள். இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நிர்வாகம் நிச்சயமாக நான் நம்புகிறேன். இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்ததையத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆதரவு சொல்லி தேர்த்துவது என்று தெரியாமல் முக்காடி கொண்டிருக்கிறேன். இந்த உயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கிற இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று இதற்கு நான் அறிவித்திருக்கிறேன். காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது.
அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசர் அவர்கள் தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை அமைக்க நான் தெரிவிக்கின்றேன். அதற்கு பிறகு காலையில இந்த காலையில் போகும் 9:30 மணிக்கு தான் வரலாம் என்ற முடிவு செய்து விமானங்கள் டிக்கெட்டை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகளில் தான் தொலைக்காட்சியை பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே நான் முடியல. அதனாலதான் நான் முட்டி போக வேண்டும் என்று திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து தேர்ந்தெடுக்கிறேன். ஆகவே மீண்டும் மரணமடைந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்காக மீண்டும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறேன். என்ன காரணம் நினைக்கிறேன் சார்? முதல் கட்ட விசாரணையில இது என்ன காரணமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? இதுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணைய விசாரித்து உங்களுடைய சொல்றேன். நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்லணும் கூட திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்கெல்லாம் அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருவதால் நிச்சயமாக உரிய தகவலுக்கு வெளிவரும். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவாரு, கைது செய்ய மாட்டாங்க, நீங்க கேட்கிற எந்த இடத்துக்கு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் ஒப்புறதுக்கு தயாரா இருக்கேன். அது நீண்ட காலமாகவே சார் ஆணையம் வந்து அறிக்கை விரைவில் தருவதற்கான முயற்சி நிச்சயமா இருக்கு. இடம் வழங்குறதுல குளறுபடின்னு சொல்றாங்க. ஒரு சரியான சின்ன இடத்துல கொடுத்துட்டாங்க.